திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாம் கண்டு பயப்படுகிற கட்சி இல்லை. எமர்ஜென்சியர் பார்கள், சிறைச்சாலைக்கு பல முறை சென்று வந்தவர்கள். ஆகவே நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பல போராட்டங்களை நடத்தி சிறையில் இருந்த கட்சி தான் திமுக. சட்டத்தை எரித்தோன்றதுக்காக மதுரையில் 2 வருடம் தண்டனை பெற்றிருந்த கழகத்தோழர்களெல்லாம் கோவை ராமநாதன் இந்தியர் போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்பொழுது நடைபெற்ற சம்பவங்களுக்காக திருமணமாகி 2-3 மாதம்தான் ஆகுது. அவரை 4 வருஷம் தண்டனை கொடுத்து விட ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் சந்தித்த கட்சி திமுக. இதையெல்லாம் தெரியாமல் நீ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாறு சொல்லணும். அதாவது ஒருத்தர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் அந்த உரிமை இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக நினைவில் பசுமையாக இருக்கிறது. எம்ஜிஆர் கட்சி துவக்கிய நேரத்தில் அந்த கட்சியினுடைய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் கே.ஏ. கிருஷ்ணசாமி, கே.ஏ. அப்பொழுது அவர் மேடையில் பகிரங்கமாக பேசினார். என்ன சொல்ல போனார், எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே பேசினார். புரட்சி தலைவர் ஆணையிட்டால் கருணாநிதியுடைய தலையை கொய்து வருவேன் என்று கே.ஏ. கிருஷ்ணசாமி பேசினார். ஆனால் அவர் மீது கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழகமோ வழக்கு போடவில்லை, இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளவில்லை. அதேபோல் அண்ணாவை பற்றி மிக கேவலமாக கீழ்த்தரமாக காங்கிரஸ்காரர்கள் எழுதி வைத்தார்கள். அப்பொழுது அண்ணா என்ன சொன்னார்னா, பகலில் போகிறவங்க தான் அது படிப்பாங்க, இரவில் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டு அந்த இடத்துல வைக்க சொன்ன கட்சி தான் திமுக. ஆக ஜனநாயகத்தில் சகிப்புத்தன்மை வேணும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அது அறவே இல்லை என்பதை இந்த 60 நாளில் நிரூபித்து விட்டார்கள். திமுகவிலே யார் பேசினார்கள், நாங்கள் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார், உடனே அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். இவர் 2வது எம்எல்ஏ கைது செய்யப்படுறார். அதாவது இது எப்படி காட்டுதுன்னா, மற்ற கட்சியிலிருந்தெல்லாம் ஆட்களை எம்எல்ஏக்களை எப்படி பல்வேறு வகையில் அவர் கட்சிக்கு மாற்றி அவங்க சேர்த்துக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வைரம் பார்த்த தொண்டர்களாக இருக்கிற காரணத்தால் அவரை மாற்ற முடியாது என்பதற்காக இப்படிப்பட்ட வழிகளை இந்த அரசு கையாளுகிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடவடிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு 4, 5, 7 மற்ற கட்சியில் எம்எல்ஏங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. 7 பேரோ 6 பேரோ சேர்ந்துருக்காங்க போன்றது. இன்னும் போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருந்து யாரும் போகாதனால இவர்கள் மீது வழக்கு போடுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது போன்ற கைது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பேசியிருந்தால் வழக்கு போடலாம், வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தலாம். கைது எப்போ பண்ணணும்னா, ஒரு ஆள் அப்காண்டார் நாட்டை விட்டு ஓடி விடுவார், வெளிநாட்டுக்கு போய் விடுவார், ஓடி விடுவார், தலைமறைவாகி விடுவார்னா அரெஸ்ட் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. அல்லது சாட்சிகளை கலைப்பார், சாட்சியில் உங்கள் போலீஸ் சாட்சி தான் போட போகிறீங்க, அவங்கள கலைக்கிற அதிகாரம் இருக்கு, கலைப்பார்னா முடியாது. ஆக ஜஸ்ட் ஹாரஸ், ஒரு துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக மன உளைச்சலை கொடுத்து திமுக எங்களை மட்டும் இல்லை, இந்த செய்திகள் பத்திரிகையில் போடுறாங்க பாரு, இந்த வாட்ஸ்அப்பில் போடுற செய்திகள் எல்லாம் கூட காவல்துறை கொலைகள் கொள்ளைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி எனக்கு பார்க்கறதுக்கு இந்த காவல்துறைக்கு நேரம் இல்லை. திமுகவை பற்றி ஆதரித்து யாராவது செய்தி போட்டால் வாட்ஸ்அப்பிலோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயே போட்டால் காவல்துறை, நான் கேள்விப்பட்டேன், காலையில் கூட ஒருத்தர் நண்பர் தம்பி வந்து சொல்லிட்டு போனார், ஒரு இளைஞர் செய்தி போட்டிருக்கார், அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஏறப்பார 60,000 பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு காவல்துறை போய் அங்கே மிரட்டி அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, அது 10,000 7,000 பேர் பார்த்துருக்காங்க, அதையும் எடுத்துருக்குறாங்க. பண்ணதோடு மட்டுமில்லை, அவங்க தாய் தந்தையர்கிட்ட போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நான் பகிரங்கமாக இந்த ஆட்சியின் மீது குறை சொல்கிறேன், நிரூபிக்கிறது தயாராக இருக்கிறேன். சின்ன பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க, அவங்க வந்து திமுக தான் அவங்க உணர்வோடு அந்த செய்தியை வெளியிட்டார் என்பதற்காக அவர்களை மிரட்டி, அவருடைய பெற்றோரை மிரட்டி, வீட்டுக்குள்ளே போய் இரவு நேரங்களில் விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்தி பயமுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல் புதிய தலைமுறையிலே விமர்சனம் செய்த விமர்சகர் விஜயன் அவர்களை இந்த காவல்துறை இதெல்லாம் நாட்டில் தமிழ்நாட்டில்
நம்ம இது மாதிரி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இப்போ நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நித்த நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு அந்த வேலை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் திமுகவையும் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறவர்கள், என்ன இப்போ விமர்சிக்கிறவர்கள் யாருமே இல்லை திமுகவை தவிர, மற்றவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு தான் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒற்றை மனிதராக இருந்தாலும் திமுக காரன் நடு ரோட்டில் நின்று கூட மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தொண்டர்களை பெற்றிருக்கிற கட்சி தான் திமுக. எத்தனை பேரை வைக்க முடியும் இந்த அரசாங்கம்? 2 பேரை வச்சுட்டீங்க. இதே மாதிரி எல்லாம் தொடர்ந்து அதாவது கைதின்னா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் தெளிஞ்சிருச்சுக்கு அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும். சட்டம் ஒழுங்கு கெடும். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் ஆட்சிக்கு சொல்லணும். கேஸ் போடுங்க, பேசுகிறாங்களா கேஸ் போடுங்க, டெஃபமேஷன் போடுங்க, அதை நீதிமன்றத்துக்கு வர சொல்லணும். ஜெயலலிதா பேரிலே என் மேலே 16 கேஸ் இருந்தது. கலைஞர் தளபதி மேலே 40 கேஸ் இருந்தது. அந்த கேஸுக்கெல்லாம் எங்களை யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. வழக்கு போடுவாங்க. இதே காவல்துறை தானே போட்டுச்சு. எத்தனை பேர் வெற்றி கொண்டான் மறைந்து விட்டார், 300 கேஸ் போட்டாங்க அவர் மேலே. அவர் எவ்வளோ பேசினார்ன்றது அந்த பேச்செல்லாம் கேட்டு போட்டு பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அவங்கள விட, ஜெயலலிதாவை விட, எம்ஜிஆரை விட இவர் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்தில்லை. உண்மைகளை பேசுகிற போது அது ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கணும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களைப் போல ஒரு 63 வருஷத்துக்கு மேலாக ஒரே கட்சியில் அரசியல் இருக்கிறவர்கள் இதை எங்களை விட மிக வயதில் குறைவாக வந்திருக்கிற முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருந்து சொல்லுகிற வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு செயல்பட்டால் அவருக்கு நல்லது. திமுகவை கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அழிச்சிடலான்னு நினைத்தா அவனை விட உலக மகா மடையன் யாரும் இருக்க முடியாது என்பது ஆணித்தரமாக எங்களுக்கு இருக்கிற கருத்து. ஆகவே இதுபோல் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இது அரசாங்கத்துக்கும் மக்களுடைய வரிப்பணத்துக்கும் வீணான செலவு என்பதுதான் நம்முடைய கருத்து. திமுக விமர்சிக்கும் போது சில இடங்கள்ல வார்த்தைகளை தவறா பயன்படுத்துறாங்க, ஒருமையில பேசுறாங்க, எலும்பு முறிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் பேசுறாரு, இது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவர் எந்த நோக்கத்தில் பேசினார், எந்த அர்த்தத்தில் பேசினார் என்பதை நீதிமன்றத்தில் அவர் நிரூபிப்பார். ஆக நான் தான் சொன்னேன், கே.ஏ. கிருஷ்ணசாமி விடவா மார்கண்டேயன் பெரிய ஆள். எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஆணையிட்டால் கருணாநிதி தலையை கொய்து வருவேன்னு சொன்னார். அவர் மேலே கேஸ் போட்டு உள்ள அனுப்பிச்சிட்டோமா? இதெல்லாம் பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க. வார்த்தையில் உணர்ச்சி சில நேரத்தில் இன்டென்ஷன், கொலை செய்யணுன்ற இன்டென்ஷன், அடிக்கணுன்ற இன்டென்ஷன் இருந்தாருன்னா அவர் ஆயத்தை வச்சு நான் பார் குத்திடுவேன்னு சொன்னார். வார்த்தையால் சொன்னார். நான் பேசுகிற பேச்சில் அந்த அடி சவுக்கால் அடி, சவுக்கடின்னு சொல்கிறோம். ஒரு பேச்சு நீங்களாம் கூட சொல்லுங்கள், செய்தி போடுமா ஸ்டாலின் சவுக்கடி கொடுத்தார். அவர் பேசுகிற பேச்சு வேகமாக இருந்ததுன்னா அப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க. அதுபோல் அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் எடுத்துக்கணுமே தவிர இன்டென்ஷனலாக உள்நோக்கத்தோடு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்தாருன்னா கிடையாது. நீங்கள் சொன்னதுக்கு டிட் ஃபார் டாட், மூடுவேன் கதவை மூடுவேன் முதலமைச்சர் சொன்னார். அதற்கு வார்த்தையால் நாங்கள் அடிச்சுட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு பாரு, அது கோர்ட்டில் பார்த்துப்பார். அவ்வளோதான். இப்போ நீதிமன்றங்கள் இந்த மாதிரி போடும்போது டெஃபமேஷன் வழக்குக்கு தேவையில்லாத மற்ற செக்ஷன்ஸில் வழக்கு போடுறீங்கன்னு காவல்துறையை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து திருத்திக்கணும். இல்லைன்னா இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய, நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனை டெய்லி பத்திரிக்கை போச்சா திருப்பினா நிறைய ஊடகங்கள்லாம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. போலீஸுக்கு இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் இதெல்லாம் சாதாரண நிகழ்ச்சிகள். ஒரு கேஸ் போடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள், கேஸ் நடத்துங்க, நீதிமன்றத்தை ப்ரூவ் பண்ணுங்க, உள்ளே அனுப்புங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கலைஞர் மேலே எல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நாத்திக ராமசாமின்னு ஒருத்தர் என்ன பண்ணார், கலைஞர் மேலே இப்போ தான் அவதூறாக பேசினார். இப்போ 67க்கு முன்னாடி கட்சியின் பொருளாளராக கலைஞர் இருந்தார். அப்போ அந்த கட்சி தேர்தல் நிதிக்கு வசூல் பண்ண பணத்தில் படம் எடுத்துட்டார். பூம்புகாரன் படம் வந்துச்சு. அந்த படம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு நாத்திக ராமசாமி காங்கிரஸ் இருந்தார். அவர் பேசுறது கலைஞர் மான நஷ்ட வழக்கு போட்டார். கோர்ட்டில் நடந்தது. தண்டனை வாங்கி கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரல போய் ஒரு தண்டனை கன்ஃபாய் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் தான் நாத்திக ராமசாமி. ஆக எங்களுக்கு எப்படி கேஸ் போடணும்னு தெரியும், எப்படி நடத்தணும்னு தெரியும். பாதிக்கப்பட்டாலும் போடட்டும். விஜய் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டாருன்னா அவர் போட சொல்லுங்கள், தனிப்பட்ட முறையில் கேஸ் நடத்த சொல்லுங்கள். இது பொதுமக்கள் பகுதியில் ஒரு நாள் எவ்வளோ செலவாக போகுது, அரெஸ்ட்டு, மற்ற வேலைகள், இன்வெஸ்டிகேஷன்,
இதுக்கெல்லாம் ஒரு ஆர்டிஐயில் போட்டு ஒவ்வொரு கேஸுக்கு எல்லாம் போடுவோம். ஒவ்வொரு கேஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா. இப்போ மது கிண்ணத்தில் விழுந்து வண்டு போல் மக்கள் இருக்காங்க. அதை எடுத்து இப்போ தான் வெளியில் விட்டுருக்கோம். அந்த மயக்கம் தெளிஞ்ச பிறகு தான் சொன்ன பிறகு எல்லாம் ஏறும். நான் சொன்ன வாக்க இப்போ இது பார்த்தீங்கன்னா செய்திகள்லாம் 60 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் ஓட்டு போட்டு தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ அநேகமாக வந்து ஒருத்தர் பேப்பர் இந்த படம் ஒன்று வருது பாருங்கள், இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போதில்லை, அது அன்றைக்கி வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் அரசு விடுமுறையாக அறிவித்தாலும் அறிவித்து எல்லோரும் மக்கள் இலவசமாக போய் பார்க்கலான்னு கூட அறிவித்தாலும் அறிவிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, போய் பார்க்கணும். காரணம் என்ன, மக்கள் அந்த மயக்கத்தில் இருந்தாங்க. இப்போ தான் அந்த மது கிண்ணத்தில் விழுந்த வண்டை எடுத்து வெளியில் விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தெரியறதுக்கு. தெளிந்த பிறகு இதே மக்களை வைத்து எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு திமுகவுக்கு தெரியும், செய்வோம்.